லே சாய், எப்போ பார்த்தாலும் டிவி தான். எப்பா போங்கப்பா. சாய் குட்டி மக்களே, என்னம்மா? இரு வாரேன். எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே கிடக்க. மக்களே, கடைக்கு போய் சீனி வாங்கிட்டான். மூத்த மூணெல்லாம் ஒன்றும் சொல்லிடுற. அவன் 12 மணி வரை படுத்து தூங்கட்டு. வாங்கிட்டு வர முடியும்னா போய் வாங்கிட்டு வா. போகிறேன். கவருக்குள்ள பையன் வச்சு எடுத்துட்டு போ. சரி. ஒரு வேலை சொன்னா கேட்கவே கிடையாது. வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் இருக்கதான் செய்யும். தாங்கி போறோம் தான் மனுஷன். சாய்போன கடையை போயிட்டியா? இல்லையா, இதான் வாங்கணுமா? மல்லி பொடியும் வாங்கிட்டாயா? இதெல்லாம் அப்பவே சொல்ல மாட்டியாம்மா? எப்போ பார்த்தாலும் கடைக்கு அங்கே போனால் அப்புறம் கூப்பிட்டு சொல்லுது. எப்போ லே, எங்க போற? கடைக்கு தான். பின்ன நீங்களா போவீங்க? நான் தானே போகணும். போ போ, கூட வரணுமா? வேண்டாம், நான் பேர். நான் ரோட்டில் ஆளே இல்லை. புதுசாக இருக்கு. தட்டிக்கார குணத்தில் இப்படி இருக்காதே. ரோடை கிராஸ் பண்ணி போவோம். என்னத்த கடையோ, ஒரு கடை ஒன்றும் இருக்காது. என்னத்தை கடையை வச்சிருக்கான்னு உன்னலுக்கே தெரியாது. என்னடா அது இங்கே இல்லை? புதுசாக கடை இருக்கு, மளிகை கடை. என்ன வேணுமோ வந்து வாங்க. கடையா? சாதனம் இருக்குமா? சாதனம் இல்லாம பின்னாடி நான் கடை வச்சேன். எனக்கு இருக்கேன். சும்மா தான் கேட்டேன். மல்லி பொடியும் 1/2 கிலோ சீன் தாங்க. எவ்வளோ ரூபா? 2 சேர்த்து 50 ரூபா ஆச்சு. நல்ல வேலை 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கு. நமக்கும் அண்ணுக்கும் சேர்த்தே தான் வாங்குவோம். 5 ரூபாக்குள்ள டீ பைசா இருக்கு. என்ன ஃப்ளேவர்? ஸ்ட்ராபெரி இருக்கு, வெனிலா இருக்கு. எனக்கு வெனிலா ஃப்ளேவரே தாங்க, அதுவே போதும். என்னப்பா மொத்தமா 60 ரூபா ஆச்சு. இந்தாங்க அங்கிள். அந்த பைசால சாணமா வாங்கியாச்சு, நம்மளும் கம்மி எடுத்தாச்சு. சரி, வீட்டுக்கு போவோம். போ. என்ன பெரிய மரம். நெல்லிக்காய் இருக்கும்ல, பறிப்போமா? போ. வேண்டாம், விழுந்துட்டோன்னு அவ்வளோதான். ஒரு கடைக்கு போக எவ்வளோ தூரம் வேண்டியதாக இருக்கு. நல்ல வேலை அந்த அங்கிள் கடை இல்லைன்னா இன்னும் எங்கே போயிருப்பேனும். ஆமாம், வந்துட்டேன். வாமோனே, இல்லை வாங்கினியா? வாங்கினேன் அம்மா. எல்லாம் கடையை போட்டு இன்னொரு அங்கே புதுசாக கடை வந்துருந்தாரு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். 50 ரூபா ஆச்சு. எனக்கும் 5 ரூபாய்க்கு சிபப் வாங்கினேன். அது நீ எப்போ எடுக்கிறதானே? இனி என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுண்ணா. நீ நான் படுத்து தூங்க போகிறேன். இப்போ காலையிலேருந்தே வேலை செஞ்சு கலந்த போல. நீ கொஞ்சம் படுத்து தூங்கும். டிவியை போட்டு பார்ப்போம். புதுசாக வீடியோ வந்திருக்கு. சாய்குட்டி, என்னம்மா? மிளகு பொடி வாங்க மறந்துட்டேன். போய் வாங்கிட்டு வருவியா? அம்மா, நான் கேட்டேன் அடுத்ததான் வாங்கணுமான்னு. சரி, காதா, எனக்கு 10 ரூபா வேணும். இதில் 20 ரூபா இருக்கு. 10 ரூபாவுக்கு மிளகு பொடியும் 5 ரூபாய்க்கு உனக்கும் 5 ரூபாய்க்கு அண்ணனுக்கும். இதை வாங்கிட்டா. எனக்கு 10 ரூபா, அண்ணனுக்கு 10 ரூபா. இல்லைன்னா எனக்கு மட்டும் தான் வாங்குவேன். அவன் தூங்கிட்டுமா இருக்கான். இப்போ வேண்டாம், அச்சனை விட்டுக்கிறேன் போகுதுக்கு. சரி தா, போயிட்டு வரேன். கார் அங்கே இருக்கு, இரு எடுத்துட்டு வரேன். ஓடி போயிட்டு வா. சும்மா சும்மா வேலை வாங்கிட்டு இருக்காது. ஒரு கடையை போட்டோம்னா போகணுமே. 1 மணிக்கு அடைப்புன்னு இருந்தேன். வாடு வாடு வாடு. யாதூரில் உள்ள கடை விட்டு போயிட்டான் கீருக்கை. மனுஷங்க நடையா நடந்து எங்க ஆரம்பிக்கணும்னா அவரு மனசு இல்லாம போயிட்டார். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.